வணக்கம் நண்பர்களே வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம கொஞ்சம் நேரம் பேசுவோம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. நண்பர்களே, அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நேற்று நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு நம்முடைய கதர் சேவலுடைய வீடியோ போட்டிருந்தேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கிறேன். அது இப்போ கூட இருக்கும் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில். அது வீடியோ போட்டதுக்கு கூட ஒரு சில காரணங்கள் இருக்குது. அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட் வீக்கு கர்நாடகாவிலேருந்து 2 தம்பிங்க வந்திருந்தாங்க. என்னுடைய நண்பர்கள் தான், பழைய நண்பர்கள். அவங்க அவங்களுக்கு அந்த 7 மாதத்து பட்டா நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கதரில் சுத்த கருப்பில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பட்டாவும் அது கூட ஒரு யாக்கூத் பொட்டையும் கொடுத்து அனுப்புனேன். அதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட முட்டைகள் வாங்கிட்டு போய் வச்சு அதிலேருந்து குஞ்சுகளெல்லாம் உற்பத்தி பண்ணி நல்ல பெரிய பொருளுங்களாக ஆகும். அந்த ரெக்கை தட்டி கூவுற ஸ்டேஜ் இருக்கக்கூடிய டைமில் தான் நிறைய இடங்கள்ல அந்த ஈரல் வீக்க நோய் வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த ஈரல் வீக்க நோயில் விட்டுட்டாங்க, போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ரொம்ப வருஷம் கழித்து, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வாங்கிட்டு போனது, 1 வருஷம் 1.5 வருஷம் கழித்து மறுபடியும் இப்போ நம்மக்கிட்ட ஒரு 2 வேடைங்க நம்ம கொடுத்து அனுப்பினோம். அப்படியே அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, ஆனால் எங்கள் ஏரியாவில் உங்கள் பேரை சொல்லி நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா, உங்கள் ஃபோட்டோ உங்கள் கூட இருக்கிற மாதிரியே ஃபோட்டோ எல்லாம் போடுறாங்க. அவங்க ஏதோ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே போட்டு வச்சு அவங்கக்கிட்ட இருக்கிற சேவல் கோழிகள் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தம்பிங்க சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், கண்ணு, இது ஃபேக்காக நம்ம ஃபோட்டோ ரொம்ப ஈஸியாக அவங்க கூட இருக்கிற மாதிரி இப்போல்லாம் ஃபோட்டோ ரெடி பண்ணிட முடியும். இப்போ ஏஐ வேறு வந்துருச்சு இல்லைங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது என்னென்னா, சர்வசாதாரணமாக ஒருத்தருடைய ஃபேஸ் இருந்துச்சுன்னா போதும், அதை அப்படியே வச்சு அவங்க யார் கூடயாவது பேசுகிறது இல்லை யார் கூடயாவது ஃபோட்டோ பிடிக்கிற மாதிரி எல்லாமே இப்போ பண்ணிடுறாங்க. நான் அதனால் பாருங்கப்பா, அவங்க யாரோ என்னமோ பண்ணி விற்றுட்டு போட்டு நமக்கு தேவையில்லை, அடுத்தவங்க கதை நம்மளுக்கு தேவையில்லை கண்ணா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்தது இன்னொரு விஷயம் சொன்னாங்க. இன்னும் சில பேர் அங்கே இருக்கிறவங்க இன்னுமே உங்களை நம்பலைண்ணா, நீங்கள் ரேட்டு அதிகமாக விற்கிறீங்களாம், ஆனால் நீங்கள் கொடுக்குற பொருள் சரியில்லையா அப்படின்ற மாதிரி. அதாவது என்ன பொருள்னால் என்ன, சேவல்கள் கோழிகள் தான், இந்த வெத்துக்கால் சேவல்கள் கோழிகள் தான். யாராவது புதுசாக வீடியோ பார்க்குறவங்க என்ன பொருளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்க போகிறீங்க. அதனால் சொன்னாங்க. அதே மாதிரி சில வீடியோக்கள் இதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் வச்சுருந்துருப்பேன். நம்முடைய சேவல்கள் களத்தில் செஞ்சிச்சு இல்லைங்களா, அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இப்போ ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு 4-5 வீடியோக்கள் போட்டு விட்டுருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு கால்லையே நம்முடைய தும்மர் யாக்கூத் சேவல் ஃபஸ்ட்டு கால்லையே ஒரு சர்கா சேவலை முடிக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இல்லை இதெல்லாம் ஆஃப்னட் சேவல் ரொம்ப சிக்காக இருந்துச்சு, அதனால் இது இப்படி பண்ணிடுச்சு, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. சரி, அந்த தம்பிங்க என்கிட்ட இதெல்லாம் கதையாக சொல்கிறாங்கண்ணா, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கண்ணா, நடந்த விஷயத்தை கூட அவங்க இல்லை இதெல்லாம் சும்மா ஃபேக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை, கண்ணை, யார்கிட்டையும் நம்ம வாயில் பேசி ஒரு விஷயத்தை சொல்லி அவங்கள நம்ப வைக்கணுன்ற அவசியமே இல்லை. செயல்பாட்டில் காமிக்கணும், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸில் அதை காமிக்கணுமே தவிர நம்முடைய ஸ்பீச்சில் நம்ம அவங்கள என்ன தான் சொன்னாலும் நம்ம இருக்கிற உண்மையை சொன்னால் கூட ஒரு சிலர் நம்ப போகிறதில்ல. செயல்பாட்டில் காமிங்க, பொறுமையாக இருங்க, உங்களுக்கு பொருள் கொடுத்துருக்குறேன், அதை எடுத்துன்னு போய் நல்லபடியாக பத்திரமா எந்த நோய் நொடியும் வராமல் வளர்த்து பெருசு பண்ணுங்கள். அது பெருசான பிறகு அதை என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதை பார்த்து பண்ணிக்கங்கப்பா, பத்திரமா வச்சுக்கோங்க, யாரையும் கிட்ட சேர்த்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிவிட்டுட்டேன். இது எனக்கு கொஞ்சம் மன சங்கடமாகவே இருந்துச்சு. ஏன்னா நண்பர்களே, நான் இன்றைக்கோ நேற்றோ வீடியோ போடுற ஆள் இல்லை. உங்களுக்கே தெரியும், நான் என்னமோ இப்போ போன வருஷம் தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி போட்டுனுக்கிற மாதிரியோ
இல்லை ஏதோ போன மாதம் தான் வீடியோ போட்ட மாதிரியோ ஒரு சிலர் நினச்சிக்கிறாங்களாட்டங்குது. கிட்டத்தட்ட 10-11 வருஷம் ஆயிடுச்சு நம்ம அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து. 11 வருஷம், 2015 ஆரம்பித்தது, இன்றைக்கி 2026. அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா 2018 19 நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். அது போக இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒருத்தருக்கோ ஒரே இடத்துலையோ என்னுடைய லைனேஜ் சேவல்களை கொடுக்கல. குறைஞ்சது 100 பேருக்கு மேலே நம்ம லைனேஜ் சேவல் வச்சுருக்கிறாங்க. அது 100 பேரும் ஒரே இடத்துல இல்லை, நூற்றுக்கணக்கான இடங்கள். ஒரு 100 பேர்னால் ஒரு 150 பேர்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே தனித்தனி இடங்கள். இப்போ கன்னியாகுமரியில் இருக்குதுன்னா அப்படியே தூத்துக்குடியில் இருக்கும், திருநெல்வேலியில் இருக்கும், சிவகங்கையில் இருக்கும், சிவகாசியில் இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நம்ம பொருள் இருக்குது. நம்ம சேவல்கள், நம்ம லைன் சேவல்கள் இல்லாத டிஸ்ட்ரிக்டே இல்லை. நான் சொல்கிறது தமிழ்நாடு. அது போக கர்நாடகாவில் பல்வேறு டிஸ்ட்ரிக்டில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஆந்திராவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. இது வரைக்கும் இத்தனை ஸ்டேட்டில், நம்ம மகாராஷ்டிராவிலையும் கொடுத்துருக்குறேன். இத்தனை ஸ்டேட்டில் நம்ம கொடுத்தோம். எந்த இடத்துலையுமே என்னுடைய சேவல் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. இத்தனை ஸ்டேட்டில் யாராவது ஒருத்தர் இப்போ என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீ வளர்க்குற சேவலில் எத்தனை சேவல் ஜெயிச்சிருக்குது, எத்தனை சேவல் டப்புனிலே உனது ஓடி இருக்குது, யோசிச்சு பாரு. என்னுடைய சேவல்கள் ஒரு தடவை என் சேவல்கிட்ட டப்புனி பார்க்க வந்துட்டாங்கன்னா அடுத்த தடவை வரவே மாட்டாங்க, அவங்க ஜென்மத்திலே வரமாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இது எப்போ ஏற்பட்ட லைன் அப்படின்னு. நான் இது மற்றவங்களுக்கு சொல்லினுங்கிற எனக்கு அந்த டென்ஷனே வேணான்னு சொல்லிட்டு தான் நான் இதை பற்றி எப்போவுமே பேசுகிறதே இல்லை. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி விஷயத்த பேசி விட்டுட்டேன். புரிஞ்சிக்காதவங்களும் என்ன தான் சொன்னாலும் அது ஜென்மத்திலே புரிஞ்சிக்காதவங்களாம் ஒரு சிலர் இருப்பான். அவனுக்கெல்லாம் நம்ம போய் சொல்லினுக்கணுமா? இருந்தாலும் இது எதுக்குன்னா, அது மாதிரி நம்ம சேவலுங்க எப்படி செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் இப்போ ஆடி 18க்கு முன்னாடி நாள் தம்பி நந்தகுமார் அவர் பேர். இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அந்த கதர் சேவலுடைய வீடியோ பார்த்தீங்க இல்லைங்களா, அது நம்முடைய தம்பி, அவர் பேர் நந்தகுமார். அவர் வேலூர்காரர், வேலூர். அந்த தம்பி வேலூர். அவர் தான் அந்த சேவலை களத்தில் இறக்குனது. இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களா, அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அது அவர்கிட்ட தான் இருக்குது. அது நம்ம சேவல், ஆனால் அவர் நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் பண்ணியிருக்கிறாரு. அது எப்படி நம்மக்கிட்ட வாங்கிட்டு போனார், என்னென்ன விஷயங்கள்ன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனே, இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வீடியோ பார்த்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா, ஆனால் அந்த சேவல் தயவு செய்து எனக்கு கொடுத்துருங்க, அந்த சேவல் தயவு செய்து எனக்கு கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு ஒரு சிலர் அதே மாதிரி சேவல், நான் அந்த சேவல்னால் கூட பரவாயில்ல, அதே மாதிரி எனக்கு ஒரு சேவல் வேணும்ண்ணா அப்படின்றீங்க. நண்பர்களே, எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது மட்டும் இல்லை, என்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே அப்படி தான். புரியுதா உங்களுக்கு? சரி, ரைட்டு. இப்போ இந்த விஷயத்தை விட்டுருவோம். இப்போ இந்த தம்பி நந்தகுமார் இது எப்படி நம்மக்கிட்ட வாங்கிட்டு போனார்னா, ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எடுத்த உடனே அப்படியே பெரிய சேவலாக வாங்கிட்டு போயிடணும், எடுத்த உடனே பெரிய சேவலாக கிடச்சிடணும்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் தம்பி நந்தகுமார் இப்போ இந்த வளத்தை ஒரு களத்தில் விட்டு ஒரு பெரிய பேர் வாங்கியிருக்கிறார் பார்த்தீங்களா. அந்த சேவலை எப்படி தெரியுமா என்கிட்ட வாங்கிட்டு போனார்? முட்டையாக வாங்கிட்டு போனார். 7 முட்டையை 8 முட்டையாக கொடுத்தேன், 7 8 கொடுத்தேன்னு வச்சுக்கோ. ஒரு 7 முட்டையை நம்ம நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குது. முட்டைகளாக வாங்கிட்டு போனாருங்க. அந்த இப்போ சேவல் களத்தில் ஜெயிச்சு பண்ணியிருக்குது பார்த்தீங்களா, அது வெறும் முட்டை. ஒரு சிலர்கிட்ட சேவலை வாங்கிறதுக்கு இது எப்படி செய்யும், அது அப்படி செய்யுமா, இப்படி செய்யுமா, என்ன ஏதுன்னு 1008 விசாரணை விசாரித்து அதுக்கு ரேட்டை உட்காந்து பேசி, இல்லை எனக்கு இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு உட்காந்து பண்ணின்னு உட்காந்துக்கிறதுங்களை தான் பார்த்துருப்பீங்க நீங்கள். முட்டைகளாக கொடுத்து அந்த முட்டைக்கும் 100% நான் கேரண்டிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? என்னையை தவிர நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்களே யோசிச்சு பாருங்கள். முட்டைகளாக தான் தம்பி நந்தகுமார் என்கிட்ட வாங்கிட்டு போனார். அவர் வரும்பொழுது எனக்காக முருகப்பெருமானுடைய ஒரு சிலை, மரத்தினால் ஆன ஒரு சிலை அவரே செதுக்கி எடுத்துன்னு வந்தார். எனக்கு அவரே செதுக்கி அவரே செஞ்சு
அந்த முருகப்பெருமானுடைய சிலையை எனக்கு வந்து கொடுத்தாரு. அது எனக்கு மிக பயங்கரமான மகிழ்ச்சி. ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி சாமி சிலை எனக்கு கொண்டு வந்து கொடுப்பாருன்றதே எனக்கு தெரியாது. சஸ்பென்ஸாகவே கொண்டு வந்துட்டார். சஸ்பென்ஸாக கொண்டு வந்து திடீர்னு வரும்பொழுது, அண்ணா இது பாருங்க, நான் இது உங்களுக்காக நானே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு கொடுத்தாரு. மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு அப்போது. அப்புறம் நல்லபடியாக எடுத்துன்னு போய் வச்சு நல்லபடியாக பயன்படுத்தியங்கண்ணே அந்த முட்டைகளைன்னு சொல்லி அந்த முட்டைகள் கொடுத்தேன் நம்ம தம்பிக்கு. அந்த முட்டையை எடுத்துன்னு போயிட்டு ஒரு கோழியில் அவியத்தில் வச்சு அது குஞ்சு பொரித்த பிறகு கண்ணும் கருத்துமாக பார்த்து வளர்த்து 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 பெருசு பண்ணி இன்றைக்கி ஒரு களத்தில் கொண்டு போய் விட்டு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கியிருக்கிறார். ஒரு சிலர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அப்படி வந்த உடனே அப்படியே பெரிய சேவல் எடுத்துன்னு போய் அப்படி இங்கேருந்து எடுத்துன்னு போனால் அடுத்த நாளே போய் களத்தில் இறக்கிடணும், பெரிய பேர் மயிர் பிடிங்கி புண்ணுன்னு நினைக்கிறாங்க. அப்போல்லாம் யாராலையுமே கிழிக்க முடியாது. பொறுத்தவன் பூமி ஆழ்வான். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பொறுமையாக இருக்க முடியுமோ அது எல்லா விஷயத்துலையுமே நான் சொல்கிறேன். நான் கொஞ்சம் பொறுமை இல்லாதவன், எனக்கு கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் குறைவு. கொஞ்சம் இப்போ தான் நான் பொறுமையை கற்றுக்கிட்டு வரேன். பொறுமையாகவே நான் இருக்க மாட்டேன், கொஞ்சம் வேகமாக இருப்பேன். அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு தவறான ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை விட 4 மடங்கு நான் விடமாட்டேன் அவங்கள, அந்த மாதிரி பண்ணுவேன். பல விஷயங்கள் இல்லை, எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் வேகமாக இருப்பேன் நான். ஆனால் அந்த வேகம் விவேகமானதாக இருக்காதுன்றது போக போக நம்மளுக்கு புரியுது. வயசாகத்தானே புரியும், அனுபவம் வர வரத்தானே புரியும். அதனால் வந்து நான் இப்போ ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிறேன், அது எல்லா விஷயமும். அதனால் நண்பர்களே, இந்த மாதிரி என்னை பற்றி இந்த அவதூறாக பேசுகிறது, சும்மா ஏதாவது அவன் போய் பேசின்னு திரும்பலான்றது, இப்படிலாம் பேசுனீங்கன்னா உங்கள் நாக்கு என்றைக்காச்சும் அழுகி போயிடும், புரியுதா? அதனால் நான் யார், என்னுடைய கேரக்டர் என்ன, நான் எப்பேற்பட்ட மனிதன் அப்படின்றது வந்து என்கிட்ட வந்தவங்களுக்கு தெரியும், என்கிட்ட பழக்க வழக்கம் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். சும்மா எங்கேயோ வந்து பார்க்குறோம், எதையாவது ஒன்று சொன்னீங்கன்னா ஏதாவது ஆயிடுவிட, டேய் இப்போ என்னை பற்றி நீ தேவையில்லாமல் ஏதாவது ஒரு தப்பாக பேசினா இப்போ திடீர்னு உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும், புரியுதா? அது எனக்கே தெரியாது, ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று நடந்துடும், புரியுதா உங்களுக்கு? அதனால் என்னை பற்றி தெரியாதவன் பேசாதீங்க தயவு செய்து. இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறான், மனசறிஞ்சு யாருடைய பைசா 1 ரூபா கூட நான் சாப்பிட்டுக்க மாட்டேன். மனசறிஞ்சின்னா அப்போ மனசு அறியாமல் சாப்பிட்ருப்பியா? அப்படி இல்லை, விவரம் தெரிஞ்சு சொல்கிறேன் நான். விவரம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்க, நம்மளுக்கு தெரியாது. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் முதல் இன்றைக்கி வரைக்கும் யாருடைய காசும் 1 ரூபா நான் சாப்பிட்ருக்க மாட்டேன். அது போக யாரையும் ஏமாற்றி 1 ரூபா நான் வாங்கியிருக்க மாட்டேன். கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு கொடுக்காமல் ஏமாற்றிருக்க மாட்டேன். இந்த திருடுறது, பொய் சொல்கிறது, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுறது என் ரத்தத்திலே இல்லை, புரியுதா உங்களுக்கு? எல்லா குவாலிட்டியும் வேணும். சும்மா ஏதோ நல்ல லைனேஜ் மட்டும் வச்சுருந்துட்டா மட்டும் போயிடாது. நம்மக்கிட்ட குவாலிட்டி இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஒரு மனிதனுக்கு தகுந்த அந்த குணங்கள் இருக்கணும், நல்ல நற்குணங்கள் இருக்கணும், புரியுதா? அதனால் சும்மா ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போகாதீங்க, அப்புறம் அது உங்களுக்கே கெடுதலாக போய் முடிஞ்சு போயிடும், புரியுதா நண்பர்களே? அதனால் இது எதுக்கு இந்த வீடியோ நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டேன்னா, இப்போ பார்க்கட்டுமே இந்த மாதிரி. இது ஒன்று மட்டும் இல்லைங்க. இப்போ நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வீடியோ போடணும்னு நினச்சா டெய்லி ஒரு வீடியோ 100 நாளைக்கு போட முடியும் என்னால். எவ்வளோ நாளைக்கு? 100 நாளைக்கு டெய்லி ஒரு வீடியோ என்னுடைய சேவல்கள் எங்கெங்கே களம் பண்ணிச்சு, எந்த மாதிரி ஆஃப்னண்ட் சேவலை அடித்து ஓட விடுச்சு, இல்லை களத்திலே அடித்து போட்டுச்சுன்றதெல்லாம் என்கிட்ட 100கணக்கான வீடியோ நான் வச்சுன்னுக்கிறேன், 1 2 இல்லை. நான் வந்து என்னை பற்றி பப்ளிஷ் பண்ணிக்கிறதோ, என்னை பற்றி பெருமையாக பேசிக்கிறதோ, நான் எல்லாம் தெரிஞ்சவன், நான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறதோ ஒரு துளி கூட இல்லை. என்னை பார்க்குறதுக்கு, நேரில் பார்க்குறதுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். அவங்க நினச்சிக்கிட்டு வருவாங்க, அப்படியே அங்கேருந்து வரும்போது இப்போ ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்குறதுக்கு வரக்கூடிய நண்பர்கள் அவங்க பயங்கரமாக நினச்சிட்டு வருவாங்க, எப்போ அண்ணனை பார்க்குறதுக்கு போகிறோங்க, அவர் ஏதாவது நம்மளை திட்டிடுவாரோ, இல்லை எதனா பேசிடுவாரோ, கோபமாக பேசிடுவாரோ, அவர் அந்த டைமில் என்ன மூடில் இருப்பாரோ தெரில, அப்படி இப்படின்னு வருவாங்க. ஆனால் நேரில் வந்து இப்போ என்கிட்ட பேசும்பொழுது ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் படபடப்பாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பேச 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 பார்த்தா, என்னென்னா இவ்வளோ கேஷுவலாக இருக்கிறீங்க, இவ்வளவு எளிமையாக சாதாரணமாக இருக்கிறீங்க அப்படின்வாங்க. வேறு எப்படிப்பா இருக்கிறது? வேறு எப்படி இருக்கிறது? அப்படி நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்க முடியும் இல்லையா?
என்ன 2 கொம்பு கிம்பு முளைச்சிக்குதா சொல்லுங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு மயிரும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை. மனிதன் அவ்வளோதான். நமக்கு சில விஷயங்கள் தெரியும். ஏதோ கடவுள் அருளில் நான் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கினேன். எனக்கு அமைந்த குருநாதர்கள் நல்ல குருநாதர்கள் அமைஞ்சாங்க. நல்ல லைன் எனக்கு கொடுத்தாரு. இன்றைக்கி வரைக்கும் நான் வச்சு ஒரே லைன் இன்பிரீடிங் தான் பண்ணிகிட்ருக்கிறேனே தவிர நான் வந்து கிராஸ் ப்ரீடிங் பண்ணுறது அதாவது நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய லைனேஜ் சேவல்களை இன்பிரீடிங் மட்டும்தான் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறமா என்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்க எப்படி பண்ணிக்குவாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அனைவர்கிட்டையும் நான் சொல்கிறது என்னென்னா, நண்பர்களை இன்பிரீடிங் மட்டும் பண்ணுங்கள், தயவு செய்து கிராஸ் ப்ரீடிங் பண்ணிடாதீங்க. அது உலகத்திலேயே நம்பர் 1 லைனேஜ்னு சொன்னால் கூட எப்பா அது தனியாக இருக்கட்டும் இது தனியாக இருக்கட்டும்னு சொல்லிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிடுறது. காரணம் என்னென்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இத்தனை ஸ்டேட்ஸில் கொடுத்துருக்குறேன். அத்தனை ஸ்டேட்லேயும் போய் ஏஞ்சாவில் அடிச்சுட்டு வருது. புரியுதா உங்களுக்கு? அதனால் நம்ம பெருமையாக, அதாவது இது பெருமையாக நான் சொல்லலை, இவ்வளோ விஷயங்கள் இத்தனை வருஷத்தில் நடந்தும் கூட ஒரு சிலர் இன்னுமே நம்மளை பற்றி தப்பாக பேசினுக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் மன வருத்தம் இல்லையா நம்மளுக்கு. ஆனால் அதை பற்றிலாம் நான் இப்போ கவலைப்படுறதில்ல. அதான் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, ப்ரூவ் பண்ணணும், செயல்பாட்டில் காமிக்கணும்ல. அதனால தான் தம்பி நந்தகுமார் அனுப்பின வீடியோவை நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டேனே தவிர, அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா நண்பர்களே, தம்பி வந்து எந்த ஊரில் போய் அதை களத்தில் இறக்குனாருன்னு எனக்கு தெரியாது, நான் கேட்கல. ஆஃபனண்ட்டுக்காரங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் கேட்கல. அவர் வீடியோ அனுப்புனார், அதுக்கப்புறமா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார். ஜாவா ஆறுமண்ணா வணக்கண்ணா, ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேவலில் பந்தி பண்ணிடுச்சுன்னா, அருமையான விஷயத்த செஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பேர், எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. வீடியோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னவோ சொல்லுங்கண்ணான்னு சொல்லிவிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார். அந்த வாய்ஸ் மெசேஜை கூட இந்த வீடியோ கூட மெர்ஜ் பண்ணி போடலான்னு பார்த்தேன். அந்த வாட்ஸ்அப்பில் நான் ஸ்டேட்டஸில் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா சேவலுடைய வீடியோ, அது கூட இதையும் நான் மெர்ஜ் பண்ணி போடலான்னு பார்த்தேன், வாய்ஸ் டேக் பண்ணி போடலான்னு பார்த்தேன். சரி வேண்டாம் விடுங்க, அதை பார்த்தாவே போதும். அவர் பேசுகிறதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணணும். யாருக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும்? அவசியம் இல்லை. என்னுடைய சேவல்கள் பல்வேறு இடங்களில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்குது, மிகப்பெரிய பேர் வாங்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நான் அதை வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிறதில்ல. நான் ஒன்றும் இல்லை, என் பேரை சொல்லி பல பேர் இப்போ வந்து இந்த கோழிகள் சேவல்கள் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் லைன் இருக்குமா என்னான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து இந்த தான் இது இவ்வளோ ரேட்டு அவ்வளோ ரேட்னாலும் பெருசாக பண்ணிட்டு திரும்புகிறாங்களே. இப்படிப்பட்ட ஒரிஜினல் லைனேஜ் வச்சுருக்கிற நான், நம்ம சேவல்கள் அங்கங்கே களம் பண்ணிட்டு தான் இருக்குது. அந்த வீடியோவெல்லாம் எனக்கு தம்பிங்க அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க, எனக்கு அனுப்பாமலாம் இருக்கிறதில்ல. நான் வச்சுக்கிறேன், அந்த ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுக்குவேன், ட்ரைவில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோனே தவிர அதை வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறதில்ல. ஏன்னா இப்போ அந்த ஆஃபனண்ட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்கும்ல, என்ன இவர் வாட்ஸ்அப்பில் போட்டு, ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு அந்த ஆப்பனண்ட்டுக்காரங்களுக்கு மன சங்கடம் வரக்கூடாதுன்றதுக்காகவே நான் எந்த வீடியோவுமே நான் யாருக்குமே காமிக்கிறதில்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட போடுறதில்ல. நான் ஒரு சில சமயங்களில் எனக்கு டென்ஷன் படுத்தி என்னை கோவப்படுத்திட்டாங்கன்னா தான், டேய் மயிறு பாரு என் சேவலம் எப்படி செஞ்சுருக்குதுன்னு நமக்கு வரும்ல. சும்மாவே அவன் ஃபேஸ்புக்கில் போடுறான், ட்விட்டரில் போட்டணும், இது என்னது இது இன்ஸ்டாவில் போட்டுன்னு உட்காந்துக்கிறாங்க. ஒன்றுத்துக்கு ஆகாத அது செஞ்சுருக்கேன், அதையே வந்து பயங்கரமாக அதுக்கு சாங் வச்சு பெரிய பெரிய பிடிங்கி மாதிரி பண்ணி உட்காந்துக்கிறாங்க. ஆனால் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வாரத்துக்கு 10 இடங்களில் நம்ம சேவல்கள் அதாவது களம் இறங்கிட்டு தான் இருக்கும். வாரத்துக்கு 10 சேவல்கள் அங்கங்கே இறங்கிட்டு தான் இருக்கும், செஞ்சுட்டு தான் இருக்கும் இல்லையா. அதுக்காக நான் வந்து தமிழ்நாட்டில் சொல்லலை, தமிழ்நாட்டில் பர்மிஷன் இல்லை, மற்ற ஸ்டேட்ஸ்லாம் பர்மிஷன் இருக்குது, அங்கே செய்யும். நான் இங்கே தமிழ்நாட்டில் செய்யுதுன்னு நான் சொல்லலை, தமிழ்நாட்டில் செய்கிறதுல அது நம்மளுக்கு தேவையில்லை. பர்மிஷன் இருக்கிற இடங்களில் நம்ம சேவல்கள் களம் பண்ணுது, அவ்வளோதான். இதுதான் விஷயம். பர்மிஷன் இருக்கிற இடங்களில் இப்போ காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டோட அனுமதியோடு அங்கங்கே நம்ம சேவல்கள் களம் பண்ணுது. நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லலை, பல்வேறு இடங்களில். இதுதான் கரெக்டாக இருக்கும் இல்லையா நண்பர்களே. அதனால் இது எல்லாத்தையும் அந்த வீடியோக்கள்லாம் எடுத்து நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டுனேன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஏரியாக்காரனும் பதறுவான். என்னடா இது நம்ம வீடியோ இப்படி வந்துருச்சு,
அடாடா நம்ம சேவல் அவர் வீடியோவில் போயிடுச்சு, அவன் ஐயோ நம்ம சேவல் தோற்று போனதை அவர் வீடியோவில் போட்டார், நம்ம சேவல் தோற்று போனதை அவர் வீடியோவில் போட்டாருன்னு ஆப்பனண்ட்டுக்காரெல்லாம் பதறுவான். புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு மனசாட்சி உள்ள மனிதன் அப்படின்றதுனால தான். ஏன்னா இப்போ நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன், இந்த ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மொபைல் நம்பரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 நம்பருக்கு மேலே இருக்கும். 3000 நம்பருக்கு மேலே நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ அந்த 3000 பேருமே என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் இல்லைனாலே 500லேருந்து 1000 பேர் என்னுடைய வாட்ஸ்அப்பை ஸ்டேட்டஸை போட்டோன்னா பார்ப்பாங்க. குறைந்தது 500லேருந்து 1000 பேர் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்ப்பாங்க. அந்த 1000 பேரும் ஒரே ஊரில் இருந்துருவாங்களா, இல்லை ஒரே டிஸ்ட்ரிக்டில் இருந்துருவாங்களா? அவங்க எல்லா ஸ்டேட்லேயுமே இருப்பாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருப்பாங்க. அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்போ ஆப்போனண்ட்டுக்காரங்களுக்கு மனசங்கடமாயிரும். அப்படின்றதுனால தான் நான் பொறுமையாக மனசாட்சியோடு இருக்கிறேன். என்ன அளவுக்கு மனசாட்சியோட மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. யாராக இருந்தாலும் அவங்க சேவல் ஜெயிச்சிடுச்சுன்னா கொண்டு போய் கொண்டாட்டமாக என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராமில் போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, இந்த மாதிரிலாம் போட்டுட்டுருக்குறாங்க. அதுக்கு சாங் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருக்கும். அந்த மாதிரி சாங்கெல்லாம் வச்சு போட்டு விடுவாங்க. ஏதோ ஒரு சேவல் ஜெயிச்சிடுச்சுன்னா அப்படி. ஆனால் நம்ம சேவல்கள் அனைத்துமே ஜெயிக்குது. கொடுத்த இடங்களை நான் தான் சொல்கிறேன்ல நண்பர்களே, கொடுக்கக்கூடிய முட்டைகளுக்கு 100% கேரண்டி. இப்போ தம்பி நந்தகுமார் முட்டையாக தான் வாங்கிட்டு போனார். அதை அவருடைய கோழியில் வச்சு அவியத்தில் வச்சு அதெல்லாம் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி இன்றைக்கி கொண்டு போய் களத்தில் விட்டு மிகப்பெரிய, நான் அதை சொல்கிறேன் இல்லைங்க, என்னுடைய சேவல்கள் சைடில் பூச்சிச்சுன்னா முடிஞ்சு, சைடில் மாட்டிடுச்சு ஆப்பனண்ட்டு முடிஞ்சு. அது எப்பேற்பட்ட லைனாக இருக்கட்டும், அது உலகத்திலே நம்பர் 1 அப்படின்னா கூட என் சேவல்கிட்ட சைடு மாட்டிடுச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றா கீழே விழணும் எல்லாம் ஓடணும். இது என்றைக்கு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக நான் பார்த்துன்னு உட்காந்துக்கிறேன். புரியுதா? அந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தால் என்னுடைய லைனேஜை நாங்கள் கொண்டு போய் களத்தில் இறக்கும் பொழுது சைடு மாட்டிடுச்சு ஆப்பனண்ட்டு உக்காந்துக்கிற பசங்கள்லாம் சொல்லிடுவாங்க, முடிஞ்சிடுச்சு எழுங்க எழுங்க போகலாம், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு எழுங்க போகலாம். அது பிடிச்சி அடிக்கிறதுக்கு முன்னாடி என் பசங்க சொல்லிடுவாங்க, காலம் முடிஞ்சிடுச்சு எழுங்கடா நம்ம சேவல் ஜெயிச்சிடுச்சு அப்படின்வாங்க. இன்றைக்கி நேற்று இல்லை. அதனால் நீங்கள் எதில் வேணாலும் சேலஞ்சு பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த வெத்துக்கால் சேவல்களுடைய விஷயத்தில் நம்மளை பற்றி யாரும் தயவுசெய்து பேசாதீங்க. பேசுனீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கு தான் நான் இப்போ கொடுத்து அனுப்பினுக்கிறேன் தம்பிக்கிட்ட. தம்பி கிரண்கிட்ட கொடுத்துருக்குறேன். கிரண்கிட்ட நீ பேசியிருக்கிறல்ல, அவனதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் சேவல் அது இன்னொரு விஷயம் சொல்லுங்கிறான், ரேட்டு ரொம்ப அதிகமாக என்கிட்ட. அவங்களாம் ரேட் அதிகம், அது இல்லாத பொருள் சரியில்லை. நீ என்னைக்கிட்ட என்கிட்ட வந்து வாங்கிட்டு போனால், நீ யாருன்னே தெரியாது, என்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்க அந்த மாதிரி ரேட் அதிகம்னு சொல்கிறதே இல்லையே. அது போக இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், என்னுடைய லைனேஜ் சேவலுக்கு நான் சொல்கிறது தான் ரேட்டு. என்னுடைய சேவல்களுக்கு நான் தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். மற்றவன் எவனும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒரு முட்டையாக கொடுக்குறேன்னா கூட அதுக்கு 100% கேரண்டி பண்ணி கொடுக்குறேன் நான். அதில் வரக்கூடிய கோழி குஞ்சுகள் அது பொட்டை குஞ்சாக இருக்கட்டும் அல்லது சேவல் குஞ்சாக இருக்கட்டும், அது செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சு காமிச்சிடும். புரியுதா? சேவல் மட்டும் இல்லை, பொட்டை கோழியாக இருந்தாலும் செஞ்சு காமிச்சிடும். அது போக இன்னொரு விஷயமும் ஒரு சில நண்பர்கள் கேட்குறான், அந்த தம்பியை கூட கேட்டார், ஆனால் அந்த மாதிரி நம்ம லைன் சேவலுக்கு வந்து பட்டா பந்தயத்துக்கு நல்லா இருக்குமா இல்லை முள்ளுக்கு நல்லா இருக்குமாண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட பேசி நீங்கள் கற்றுக்கின அனுபவம் என்னென்னா, ஒரு சில லைனேஜ் வந்து பட்டா பந்தயத்துக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும், முள் ஆயிடுச்சுன்னா அது வந்து முள்ளே செய்யாது, அது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில சேவல்கள் பட்டாவுக்கு அது சுத்தமாக செய்யாது, முள் மட்டும்தான் செய்யும். அது முள் சேவல் ஆன பிறகு தான் அது வந்து முள்ளுக்கு தான் அதை பயன்படுத்த முடியும் அப்படின்றத நீங்கள் மேக்ஸிமம் பேர் தெரிஞ்சுக்கணுது. ஏன்னா என்கிட்ட பலாயிரக்கணக்கான பேர் வந்திருக்கிறீங்க, பலாயிரக்கணக்கான பேர் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் என்னுடைய லைனேஜை பொறுத்த வரைக்கும் நீ பிளைன் பட்டா கூட போடு. பிளைன்னா அதுக்குன்னு 8 மாதத்து பட்டா கொண்டு போட சொல்லலை. கும்சா வரும், நம்ம லைனில் கும்சா வரும், முள் வராது சேவலுக்கு. அது ஒன்றுமே பிளைனாக இருக்கட்டும், ஒரு 1.5 வயசு மேலே, ஒரு 1.5 வயசு ஆயிரட்டும், ஃபுல் முள் மேலே கூட போடணும்.
ஆப்போனண்ட் ஃபுல் முள்ளு சேவலாக இருக்கட்டும், நம்மளுது பிளைன் பட்டா சுத்தமாக காலில் முள்ளே இருக்காது, பட்டன் கூட இருக்காது, கொண்டு போய் போடு. 4 நிமிஷம் 5 நிமிஷத்தில் ஆப்போனண்ட் சேவலை அவுட்டு. ஏன்னா நம்ம சேவலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முள்ளுக்கு அடிக்குது, இது அடிக்குது, அது அந்த விரல் அடிக்குது, கால் அடிக்குது, அந்த வேலையெல்லாம் இல்லை. இங்கே பிடிக்கலாம், இங்கே பிடிக்கும், இங்கே பிடிச்சா அவ்வளோதான், முடிஞ்சு வேறே தட்டு. ஸ்மார்ட் ஒர்க்கு நம்ம லைன் சேவலங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தட்டு தட்டுச்சுன்னா ஆப்போனண்ட்டு அவுட்டு. அது எவ்வளோ நீட்டு முள் வச்சுருக்கட்டும், ஏதோ வச்சுருக்கட்டும், அதை பற்றி எனக்கு நம்மளுக்கு கவலையே இல்லை. அதனால் நம்ம லைன் சேவல்களை பொறுத்த வரைக்கும் பட்டாவுக்கு பண்ணுமா, முள்ளுக்கு பண்ணுமா, நாக் அவுட்டுக்கு பண்ணுமா, நாக் அவுட்டுக்கு ஆகுமா ஆகாதா, நான் சொல்கிறது என்னென்னா அனைத்து களத்துக்குமே 100% கேரண்டி என்னுடைய லைனேஜை நான் சொல்கிறேன். அது பட்டா பந்தியமாக இருக்கட்டும், முள்ளு பந்தியமாக இருக்கட்டும், இல்லை நாக் அவுட்டுக்கு நீ கொண்டு போய் போட்டுக்க, அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. நீ நாக் அவுட்டில் கூட கொண்டு போய் போடு, புரியுதா? நாக் அவுட் களமெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோங்க. நாங்கள் ஒன்றும் போகாத இடமே இல்லை. நாங்கள் எங்கள் குருநாதர் இருக்கும் பொழுதோ இல்லை குருநாதருக்கு பிறகு கூட நாக் அவுட் களமெல்லாம் நாங்கள் போய் பண்ணியிருக்கிறோம், என்னுடைய லைனேஜ் சேவல்களை கொண்டு போய். அதனால் நான் தான் சொல்கிறேன்ல, எவ்வளவு பேர் வந்து எந்த மாதிரி சேவலாக இருந்தாலும் இது செய்யும்பா அப்படின்னு எவ்வளோ பேர்கிட்ட இருக்குது லைனு, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சிலர் லைன் வச்சுருப்பாங்க, இது வந்து பட்டாவுக்கு மட்டும்தான் செய்யும், முள் ஆகிடுச்சுன்னா இது முள் செய்யாது, அவ்வளோதான், இது முள் ஆகிடுச்சுன்னா அது பிரீடுக்கு போட்டுக்கலான்னு இருவாங்க. ஒரு சிலர் வந்து பட்டாவுக்கு செய்யாது, நல்லா முத்தின பிறகு அது முள் மட்டும்தான் செய்யும், அப்போ பட்டாவில் அப்படியே வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் முள் வந்த பிறகு டப்னிக்கு முன்னில் பார்த்து ஃபுல் முள் வந்த பிறகு களத்தில் இறக்குவாங்க. இப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு மறுபடியும் என்கிட்ட இந்த டவுட்லாம் யாரும் கேட்கக்கூடாது. வீடியோ பார்க்குறீங்க, மறுபடியும் என்கிட்ட டவுட் கேட்டுன்னு உட்காந்துக்கிறேன், இந்த வேலையே இருக்கக்கூடாது. தெளிவாக நான் சொல்கிறேன்ல, என்னுடைய லைனேஜை பொறுத்த வரைக்கும் அதில் காலில் முள் இருக்குது, முள் இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. வயசு 1 வயசுக்கு மேலே ஆகட்டும், ஒரு 1.25 வயசு 1.5 வயசு வரைக்கும் நீங்கள் இன்னும் பண்ணக்கூடாது. 1 வயசு வரைக்கும் நீங்கள் டப்னி கூட பார்க்கக்கூடாது. 1 வயசு ஆன பிறகு டப்னி பாருங்கள், ஒரு 3 மாதம் டப்னியில் வச்சுக்கோங்க. 1.25 வயசுக்கு மேலே கொண்டு போய் களத்தில் இருக்கு. நாம் திமிர் பிடிச்சின்னு அதுவும் போகக்கூடாது. நம்ம வந்து திமிர் பிடிச்சிக்கின்னு நீ ஃபுல் முள்ளை போட, நான் பட்டா கொண்டு வந்து போடுறேன்னா அது நம்ம திமிர். முள் நம்ம சேவலுக்கு எவ்வளோ முள் இருக்குது, ஆப்போனண்ட்டுக்கு எவ்வளோ முள் இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம திமிர் பிடிச்சின்னு போகக்கூடாது இல்லையா? இந்த கெத்து காமிக்கிறான், புண்ணாக்கு காமிக்கிறான்னு போனால் அது பிரச்சனையாகி போயிடும். என்ன இருக்குதோ அது செய்யுங்க. அது போக முக்கியமான விஷயம் பாருங்கள், அது போக இன்னொரு விஷயம் அவன் சொன்னான்னா, அந்த கிரண் அப்படின்ற தம்பிக்கிட்ட அவங்கள்ட்டலாம் ரேட் அதிகம், அவெல்லாம் பயங்கரமான ரேட் விற்கிறான்னா, நான் சொல்கிறேன், என்னுடைய லைனேஜ் சேவலுக்கு நான் தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். என் சேவல் ஒரு சேவல் 50,000 ரூபா, 1 லட்சம் ரூபா, அது கம்மி என்கிட்ட சேவல் இல்லை. புரியுது தம்பி? ஒரு சேவல் 50,000, 1 லட்ச ரூபா ஒரு சேவல், அது கம்மி என்கிட்ட சேவலே இல்லைப்பா. அந்த காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறதுக்கு தகுதியானவன் எவனோ அவன் வாங்கிட்டு போட்டோம், புரியுதா? இதுக்கு மேலெலாம் நாம் வந்து அப்படியே குஸ்ன்னு பேசின்னு போகிற வேலையே இல்லை. இந்த குஸ்னா நாய் வாயினக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி குஸ்ன்ற வேலையெல்லாம் இனிமேல் இல்லை, புரியுதா? என்கிட்ட ஒரு சேவல் 50,000 ரூபாய் கம்மி சேவலே இல்லை என்கிட்ட. 50,000, 1 லட்ச ரூபா தான் என்கிட்ட சேவல். அதை வாங்கிறதுக்கு எவனுக்கு தகுதி இருக்குதோ அவன் வாங்கின்னு போட்டான். அது மாதிரி அவன் பல லட்சங்கள் சம்பாரிச்சுக்குவான். என்னுடைய லைனேஜ் அவன் கை போயிடுச்சுன்னா வச்சுக்கினான்னாவே அதை வச்சு அவன் பல லட்சம் சம்பாரிச்சுன்னு போட்டு விடு. சம்பாதிக்கட்டும், பெயரும் புகழும் சம்பாதிக்கிறான். வக்கில்லாத நாய்ங்க தான் ஒன்றுத்துக்காகாத வக்கில்லாத நாய்ங்க என்ன பண்ணுறது, நம்மளை பற்றி தப்பாக பேசிக்கினேன். சம்பாதிக்கிறதுக்கு தகுதி இருக்காது, சம்பாதிக்கிறதுக்கு அருகதை இருக்காது. சோம்பேறியாக ஊராக சுற்றிக்கின்னு, சோம்பேறியாக இருந்துக்கின்னு, அந்த மாதிரி ஆளுங்க தான் நம்மளை பற்றி தப்பாக பேசுறது. ஒரு தங்கமான பொருள், தங்கத்துக்கு நிகரான ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு உண்டான காசு இருக்கும். சும்மா வந்து ரோட்டில் பெருக்கின்னு வந்துட்டு நம்ம கொடுத்துறதில்ல, புரியுதா? என்னுடைய சேவல்கள் பாருங்கள், இப்போ சொல்கிறேன், எல்லாருமே தெரியும். எங்கள் சேவல் வந்து 50,000 ரூபாய் கம்மி சேவல் இல்லை எங்கிட்ட. 50,000, 1 லட்சம் தான் சேவல், அது கம்மி எங்கிட்ட சேவல் இல்லை, புரியுதா? இதே தான் சும்மா கோபத்துலையோ இல்லை விளையாட்டுதான் சொல்கிறேன்னு வச்சுக்க. இதுதான் விஷயமே, இதுதான் உண்மை. இனிமேல் எங்கிட்ட யாராவது பொருள் கேட்கணுன்னா 50,000 ரூபாய்க்கு மேலே காசு ரெடி பண்ணிக்கின்னு எங்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா விட்டுட்டு வேலையை பார்த்துன்னு போயினே இருங்க. ஒவ்வொருத்தனுக்கு நான் பதில் சொல்லணும் உட்காந்துக்கணும் அவசியமே இல்லை, புரியுதா? நான் கொடுக்குற பொருள் 100% கேரண்டியாக இருக்கும். நீ எவ்வளோ பெரிய கொம்பான்றான் பாரு, அவன் லைன் மேலே போய் நீ விட்டுக்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் தாண்டா கொம்பான், நான் தாண்டா பெரியவன் சொல்கிறான், அவன் மேலே கொண்டு விட்டுக்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. என் சேவல் செஞ்சு காமிக்கும், புரியுதா? அதனால் வந்து இந்த அவதூறாக பேசுகிறது, தப்பாக பேசுகிறது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த
பிக்கு சமானமான பசங்கிட்ட போய் வச்சுக்கோங்க, நம்மக்கிட்ட வச்சுக்காதீங்க. புரியுதா? அடுத்தவனை பற்றி நாம் ஒரு விஷயம் பேசுகிறோம்னா அவன் யார், என்ன, அவனுடைய கேரக்டர் எப்படி, அவன் புத்தி எப்படி, அவன் விஷயம் எப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு பேசணும். தெரியாமல் பேசுனீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு அங்கே ஒருத்தங்கிட்ட கொடுத்து விட்டுங்கிறேன் பொருள் வரட்டும், அப்புறம் நீங்கள் பேசுவீங்க, பார்த்துக்கலாம். புரியுதா? அதனால் ஒன்றும் இல்லை நண்பர்களே, என்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ண வைக்கும் கொஞ்ச நாள். அப்பயே தெரிஞ்சுக்குவோம் அவங்களுடைய போடுற வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அவங்கள பார்த்தாவே எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருது இவன் எப்படியாப்பட்ட நல்லவனா இல்லை பிக்காளி நாயன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருது. அப்புறமா நம்ம அவாய்ட் பண்ணி விட்டுருவோம், தரதில்லை நான். சரி இவ்வளோ நாள் நம்ம கேட்டங்க, நம்மளுக்கு தரேன் சரி வெயிட் பண்ண அப்படி இப்படின்னா இப்போ தரவாதே போயிட்டானே, நமக்கு கொடுக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை பற்றி அவதூறாக தப்பாக பேசின உட்காந்துக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு மனிதன் மேலே எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லை, அவனை பற்றி யாருமே கண்டுக்கிறதில்ல, அவனை பற்றி எவனுமே பேசலைன்னா அவன் சாதாரண ஒரு மனிதன். அவன் அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, எதை போவான் வருவான், இவ்வளோ தான். ஒரு மனிதனுக்கு எதிர்ப்புகள் அதிகமாகுது. இல்லை அவனை பற்றி நிறைய ஜனங்க நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ அவனை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த மனிதனின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நிறைய, அதாவது 100க்கு 90 பேர் ஒரு மனிதனை பற்றி தவறாகவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுவே ஒரு மனிதனை பற்றி பல்வேறு மனிதர்கள் 90% மக்கள் அந்த மனிதனை புகழ்ந்தும் பெருமையாகவும் அன்பாகவும் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் அவன் வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றான், வளர்ச்சியை அடைந்து சென்று கொண்டிருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இதுதானே உண்மை. ஒன்றும் இல்லை, ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு படிக்கிறாங்க, மேக்சிமம் மார்க்கு 100, 100க்கு 90 எடுக்கிறவன் அவனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம். டெவலப் ஆகிறான், ஹீ இஸ் டெவலப்பிங். இதுவே 100க்கு 10 மார்க் எடுக்கிறான் அப்படின்னா 90 மார்க் டிக்ரீஸ் ஆகிடுது. 100க்கு 10 மார்க் எடுக்கிறான்னா அவன் வளர்ச்சி அடையவனா? சொல்லுங்கள் பார்க்கலாம். வீழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்றான் அந்த மாணவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இது ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்னது. அதனால் நம்ம ஏதோ 90% மக்கள் தான் நம்மளை நல்லபடியாக பேசுகிறாங்க அப்படிலாம் இல்லை. 100% மக்கள், அதாவது என்கிட்ட பழக்க வழக்கம் வச்சுருக்கிறவங்க, என்னுடைய லைனேஜ் வச்சுருக்கிறவங்க 100% மக்கள் யாராக இருந்தாலும் எனக்கு அவ்வளவு அன்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க. அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னை கேட்காம ஒரு விஷயம் செய்ய மாட்டாங்க. என்னுடைய லைனேஜ் வச்சுருக்கிறவங்க என்னுடைய நண்பர்கள். ஏதோ ஒரு சில தருதலைங்க என்னை ஏமாற்றி வாங்கின்னு போன தருதலைங்களும் இருக்குதுங்க. அதுங்களை பற்றியெல்லாம் நான் பேச விரும்பலை. என்னை கேட்காம ஒரு விஷயம் செய்ய மாட்டாங்க. அதுவும் ஒருத்தர் 2 பேர் இல்லை. அதுவும் லாங்குவேஜ், ஒரு லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் இல்லை. மலையாளம், சுத்தமாக மலையாளம் மட்டுமே அவங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் கூட கொஞ்சமாக தெரியும் அவங்களுக்கு. இங்கிலீஷ் கூட ஒன்றும் தெரியாது, மலையாளம் மட்டுமே பேசுவாங்க. அவங்க வருவாங்க என்கிட்ட, தமிழ் கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களையும் நான் ஹேண்டில் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் கன்னடம் பேசுவாங்க. தமிழை சுத்தமாக தெரியாத தம்பிகளும் வராங்க, கன்னடம் பேசுவாங்க. நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரிஞ்சிக்கும், ஆனால் அவங்களுக்கு பேச வராது. ஏதோ 1-2 வார்த்தை தமிழில் பேசுவாங்க, மீதியெல்லாம் கன்னடம் கலந்து பேசுவாங்க, தமிழும் கன்னடமும் கலந்து பேசுவாங்க. அவங்களையும் நான் மேனேஜ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெலுங்கு, ஆந்திர மக்கள், தெலுங்கு பேசுகிற மக்கள், அவங்களையும் நான் ஹேண்டில் பண்ணணும், அவங்களையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மேனேஜ் பண்ணணும். தெலுங்கு பேசுகிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், தமிழில் 1-2 வார்த்தைகள் பேசுவாங்க, மீதி பூரா தெலுங்காகவே பேசுவாங்க. நம்ம பேசுகிறது அவங்களுக்கு நல்லா புரியும், ஆனால் அவங்க தமிழில் பேச முடியாது அவங்களால. அப்போ அவங்க தெலுங்கில் பேசும்போது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினேன், நான் அவங்களுக்கு தமிழில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வைக்கணும். எத்தனை பேர் இந்த மாதிரி மேனேஜ் பண்ண முடியும்? எத்தனை பேர் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ண முடியும்? இவ்வளவு மக்கள், யாரோ 1-2 பேர் இல்லை, பல ஆயிரக்கணக்கான பேரை நான் சொல்கிறேன், பல ஆயிரக்கணக்கான பேர்.
அவ்வளோ பேரையும் ஹேண்டில் பண்ணுறேன். ஏன்னா வர்றவங்க எல்லாருமே பயங்கரமான இன்டெலிஜென்ஸா சொல்லு பார்க்கலாம். எல்லாருமே இன்டெலிஜென்ட்டாக இருந்துடுறாங்களா? இல்லை எல்லாருமே அப்படியே ஃபுல்லாக படிச்சுட்டு பயங்கரமாக படிச்சுட்டு அப்படியே ஒரு வார்த்தை சொன்னதுமே டக்குன்னு புரிஞ்சுக்கிறவங்களா இருப்பாங்களா? சொல்லுங்கள். சுத்தமாக 1ஆம் வகுப்பு கூட படிப்புனா என்னென்னு தெரியாதவங்களாம் எனக்கு பல நூற்றுக்கணக்கான நண்பர்கள் இருக்கிறாங்க. படிப்பு கம்மியாக இருக்கிறவங்க தான் எனக்கு அதிகமான நண்பர்கள். சுத்தமாக எழுத்து இந்த ஒரு இன்னு எழுதினீங்கன்னா கூட அந்த எழுத்து தெரியாதவங்களாம் எனக்கு நூற்றுக்கணக்கான நண்பர்கள் இருக்கிறாங்க. அவர்களையும் நான் ஹேண்டில் பண்ணணும். படித்தவங்கக்கிட்ட நான் அன்பு காட்டுறதை விட படிக்காத நண்பர்கள்கிட்ட தான் நான் ரொம்ப அன்பாக பேசுவேன், பொறுமையாக அன்பாக பேசுவேன். என்ன காரணம்னா அவங்க கொஞ்சம் ஒதுங்கி நிற்பாங்க. இந்த படிப்பு கம்மியாக இருக்கிறவங்க உண்மையிலேயே அவங்க கொஞ்சம் ஒதுங்கி நிற்பாங்க. என்கிட்ட அண்ணங்கிட்ட ஏதாவது பேசுகிறதுல கொஞ்சம் தவறான ஏதாவது தெரியாமல் பேசிட்டோம்னா ஏதாவது தப்பாக நினச்சி வரோன்னு சொல்லிட்டு அவங்கள நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்றது ஒரு தடவை அவங்க வந்து போனதுக்கப்புறமா அவங்களே சொல்லுவாங்க, நான்லாம் உண்மையிலே வரும்போது ரொம்ப பயந்துட்டே தான் நான் வந்தேன், ஆனால் இவ்வளோ ஜாலியாக பேசுகிறீங்கண்ணா நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னுடைய கேரக்டர். என்னைக்கு வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கிறேன். எவ்வளோ அழகாக அதுக்கப்புறம் 2வது தடவை 3வது தடவை வரும்போதெல்லாம் அவ்வளோ ஜாலியாக என்கிட்ட உட்காந்து பேசுவாங்க. ஏன்னா அண்ணனுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்குது அப்படின்னு. காரணம் என்னென்னா இந்த படித்தவங்க படிக்காதவங்கன்ற வித்தியாசமெல்லாம் இல்லை. நல்லவன் கெட்டவன்றதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். படிச்சுப்புட்டா மட்டும் என்ன அப்படியே படித்தவன் எல்லாருமே யோகியனாக தர்றாங்களா? திருட்டு பிக்காளி நாய்ங்க இருக்குதுங்க. நான் பார்த்துருக்குறேன். ஆனால் படிக்காத மனிதர்கள் எவ்வளவோ நேர்மையாக, எவ்வளவோ கரெக்டாக நேர்மையாக உண்மையாக இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. அதனால் நண்பர்களே, நீங்கள் எல்லாரோடையும் என்னை வச்சு ஒப்பிட்டு பார்க்காதீங்க தயவு செய்து. அதுதான் நான் சொல்கிறேன். எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. இல்லை நீங்கள் என்னை பற்றி பேசாதீங்க. இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது என்னை பற்றி பேசுறது? உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? இல்லை எதுக்கு பேசுகிறீங்க? உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது குடுப்புல் வாங்கல் இருக்குதா? ஏன்னா காசு பணம் கொடுத்துப்புட்டு நான் ஏமாற்றின்னு உட்காந்துக்கிறேன்னா, இல்லை கோழி கொடுக்குறேன் சேவல் கொடுக்குறேன்ட்டு உங்கள்கிட்ட காசை வாங்கி ஏமாற்றினுக்கிறேன்னா எவனா ஒருத்தனை சொல்ல பார்க்கலாம். ஒரு ஆள் யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள். ஜாவா ஆர்மோ எங்கிட்ட காசை வாங்கின்னு ஏமாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் பப்ளிக்கில் தானே வீடியோவை போடுறேன். பப்ளிக்கில் தானே இந்த வீடியோலாம் ஓடுது இல்லையா? அதனால் நண்பர்களே, என்னை பற்றி யாராவது நீங்கள் என்ன தேவையில்லாமல் அவதூறாக பேசிட்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் உங்களையே அறியாமல் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும், இல்லை உங்கள் வீட்டில் எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்துடும், புரியுதா? ஆனால் அப்போ கூட உங்களுக்கு தெரியாது, இவனை பற்றி நம்ம பேசுனதால அந்த மாதிரி ஆயிடுச்சுன்றது உங்களுக்கு புரியாது. புரியுதா உங்களுக்கு? அதனால் ஒருத்தனை பற்றி தெரியாமல் தேவையில்லாமல் தப்பாக பேசாதீங்க. அப்படி இனிமேல் எவனாவது பேசினுக்கிறீங்கன்னா, என் சேவலுங்க எங்கெங்கே களத்தில் இறங்குதோ அத்தனை வீடியோவும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்துனே இருக்கும். நான் ஆப்பனட்டுக்காரன் எவன், மண்ணாங்கட்டிக்காரன், மயிர்காரன் எவனா நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு தேவையே இல்லை. என் சேவல் களத்தில் இறங்குது, அது ஜெயிக்குது, அந்த வீடியோ நான் போட்டுட்டு போயிட்டே இருக்கிறேன். புரியுதா? ஒரு மனசாட்சிக்காக அவங்க ஆப்பனட்டுக்காரங்க மனசு சங்கடப்பட்டுறக்கூடாது, அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தானே அப்படின்றதுனால தான் நான் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வீடியோ போடுறதில்ல. புரியுதா உங்களுக்கு? டெய்லி ஒரு வீடியோ என்னால் போட முடியும். என்னுடைய சேவல்கள் களத்தில் எந்த மாதிரி பண்ணியிருக்குதுன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு வீடியோ என்னால் போட முடியும். அவ்வளோ வீடியோ நான் வச்சுருக்கிறேன். இன்னமும் நிறைய அக்ரிமெண்ட் போயிட்டே தான் இருக்குது நம்மளுது. புரியுதா? விளையாட்டு நினச்சின்னு உட்காந்துக்கின்னு எதோ பேசின்னு உட்காந்துக்கிறீங்க. அதனால் நண்பர்களே, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன். அதான் இப்போ முன்ன சொன்ன மாதிரி தான், என் சேவலுக்கு என்னுடைய லைனேஜ் சேவலுக்கு நான் தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். மற்றவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை, மற்றவங்க ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அது என்னுடைய பொருள். ஒருத்தர் என் கையிலேருந்து வாங்கிட்டு போகிறாருன்னா அவருக்கு அவன் இப்போ சொல்கிறவன் கேரண்டி கொடுப்பானா? அங்கே என்னை பற்றி தப்பாக சொல்கிறவன் கேரண்டி கொடுப்பானா? என்னுடைய பொருளுக்கு நான் தான் 100% கேரண்டி கொடுக்குறேன். புரியுதா? 100% கேரண்டி பண்ணி தான் கொடுக்குறேன். ஒரு முட்டையை கொடுக்குறதுனா கூட அந்த முட்டைக்கு 100% நான் கேரண்டி பண்ணி தான்ப்பா கொடுக்குறேன். முட்டை மட்டுமே எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அப்படி இன்றைக்கி முட்டையாக வாங்கிட்டு போனவங்களாம் எவ்வளோ பேர் சொல்லணும்னா நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. நம்ம சேவல்களை களத்தில் இறக்கி மிகப்பெரிய பேர் வாங்கினவங்க. வேண்டாம், அங்கங்கே நம்ம இப்போ என் பேரை பயன்படுத்தாதீங்க பண்ண தான் நான் சொல்லுவேன். பாருக்கண்ணே, நல்ல பொருள் கொடுத்துருக்குறேன், பத்திரமாக வச்சு பயன்படுத்திக்கங்க. என் பேரை அதிகமாக பயன்படுத்தாதீங்க கண்ணே. இந்த ஒரு வார்த்தையை தான் நான் சொல்லுவேன்.
இந்த பிக்காளி பசங்க மாதிரி ஏதோ அந்த அரைகுறை ஏதோ ஒன்று ஜெயிச்சிருச்சுன்னா அப்படியே ஆட்டம் போடுறது அது மாதிரிலாம் இருந்தால் என்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவேன். ஏன்னா என் லைனேஜை பற்றி எனக்கு தெரியும். 100% ஜெயிக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ என்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல தெரியாதா, ஏப்பா நீ காசு கொடுத்தா வாங்கிட்டு போகிற, ஆனால் நீ களத்தில் இறக்குறனா என் பேரை சொல்லி தான் நீ இறக்கணும் அப்படின்னு சொல்ல தெரியாதா எனக்கு? வேண்டாம் வேண்டாம். நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறீங்க, அது உங்கள் பொருளாகவே வச்சு வளர்த்து பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது 100% என் சேவல் செஞ்சு காமிக்கும். அதுக்கு நான் 100% கேரண்டி பண்ணி கொடுத்து அனுப்புகிறேன். யாராவது அந்த மாதிரி இருப்பாங்களா? பப்ளிசிட்டி பண்ணணும், அதை வச்சு பயங்கரமாக காசு சம்பாதிக்கணும், அதை வச்சு அப்படி பெரிய பேர் வாங்கணும், இப்படித்தானே உலகத்தில் எல்லோரும் நினைக்கிறாங்க. நான் பப்ளிசிட்டி பண்ணணுன்னா எவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணக்கூடாதுங்க. இது இவ்வளோ பெரிய யூடியூப் சேனல் எனக்கு இருக்குது, அதுவும் வெத்துக்கால் சேவல் கலையில் இவ்வளவு பெரிய யூடியூப் சேனல், அதுவும் ஒரு நேர்மையான சேனல், நேர்மையான மனிதன்ற பேர் வாங்கியிருக்கிறான். அது உங்களுக்கே தெரியும், பார்க்குறவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது டெய்லி ஒரு 4 வீடியோ போட்டுக்கினேன், ஒரு கோழி எடுத்துகிட்டு வந்து ஒரு வீடியோவில் உட்காந்துக்கின்னு பேசுகிறது, ஒரு சேவலை கொண்டு வந்து வச்சுக்கின்னு போய் பேசுகிறது. ஏன்னா கோழி சேவலை கையில் காமிச்சா தானே வியூஸ் அதிகமாக போகுது. எடுத்துன்னு வந்து வச்சு பேச தெரியாதா எனக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு என்னென்னா இந்த பப்ளிசிட்டி பண்ணுறத நம்மளை பெருமை பீத்தின்னு உட்காந்துருக்கிறது எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும். அதுதான் நான் என்றைக்குமே நினைக்கிறேன். கடவுளும் அதைத்தான் விரும்புகிறாரு. ரொம்ப பீத்தின்னு திரும்புறதால அது நிற்காது, ரொம்ப காலத்துக்கு அது நிலைக்காது. அதனால் நண்பர்களே, நான் பாட்டுக்கு பாருங்கள், நான் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறேன். தேவையில்லாமல் என்னை டென்ஷன் கிளப்பாதீங்க. நான் அப்புறமா வந்து நீ அங்கே ஒருத்தங்கிட்ட என்னை பற்றி தப்பாக பேசுகிறேன்னா அவங்ககிட்ட இருந்தாப்பா தம்பி ஒரு 2 சேவலுக்குது வா, நீ காசை கொடு, இல்லை காசை கூட கொடுக்காத, எடுத்துன்னு போய் வச்சு பண்ணுன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிடுவேன் நான். புரியுதா? நான் காசுக்கு தான் கொடுப்பேன்றதெல்லாம் இல்லை. எனக்கு அங்கே ஏதாவது எவனோ ஒருத்தர் டென்ஷன் கிளப்புறேன்னா வா தம்பி எடுத்துன்னு போ, நல்லா கையில் வச்சது ரெடி, நான் சொல்கிற மாதிரி ரெடி பண்ணி கொண்டு போடுன்னு நான். அப்புறம் மானம் கெட்டு போயிடும். புரியுதா? மானம் கெட்டு போயிடும் உனக்கு. அதனால் ஆள் தெரியாமல் தேவையில்லாமல் பேசாதீங்க, ஆழம் தெரியாமல் காலை விட்டுறாதீங்க, அப்புறம் காலை விட்டுட்டு மாட்டிக்குவீங்க. அதையும் நான் சொல்கிறேன். அதனால் நண்பர்களே, நம்ம யார் பேச்சுக்குமே போகிறதில்ல, நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் அடுத்தவங்க பேச்சுனா என் பேச்சுக்கு வராதீங்கப்பா, நீ வேறு எவங்கிட்ட என்ன பண்ணிட்டு போ, என் பேச்சுக்கு வந்தீங்கன்னா நான் விடமாட்டேன், அவ்வளோதான். சரி நண்பர்களே, என் சேவலுக்கு நான் தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அதையும் நான் சொல்கிறேன். என்னுடைய லைனேஜ் நான் தான் கேரண்டி கொடுக்குறேன். 50,000 ரூபா 1 லட்ச ரூபா தான் சேவல் கோழி எதாக இருந்தாலும் சரி, அது கம்மி என்கிட்ட சேவல் இல்லை. அப்படி இருந்தாலும் யாரும் கேட்காதீங்க தயவு செய்து. அதுக்கு கம்மி காசு வச்சுன்னு கேட்குறவங்க யாரும் கேட்காது. இப்பயும் சொல்கிறேன் நான், அவ்வளோதான். சரி நண்பர், நன்றி, வணக்கம். பாருங்கள் நண்பர்களே, இதுதான் அது தம்பி அவர் கையாலேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது. இந்த முருகர் சிலை இது வந்து பார்த்திங்கன்னா அவர் கையாலேயே செதுக்கி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது. இது ஃபுல்லாக லென்த்தாக இருக்கும், சாமி நின்றுட்டு இருக்கிற அளவு இருக்கும். நிறைய சாமி ஃபோட்டோங்க இருக்கிறதுனால அப்படி வச்சுருக்கிறேன். சாமி வந்து நின்றுருக்கிற அளவுக்கு இருக்கும், அப்படியே லென்த்தாக இருக்கும். இது வந்து அவருடைய கையாலேயே அவரே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து எனக்காக கொடுத்தது. தம்பி நந்தகுமார் வேலூரில் இருந்து இதுதான் அவர் செஞ்சு எடுத்துகிட்டு வந்த முருகப்பெருமானுடைய சிலை. இது ஃபுல்லாக லென்த்தாக இருக்கும். இங்கே நிறைய ஃபோட்டோங்க இருக்கிறதுனால அது அந்த பக்கம் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை.